ஏலியன்கள் குறித்து உலக நாடுகளான ரஷ்யா, அமெரிக்கா, சீனா, ஸ்பெயின் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் பல பில்லியன் டாலர்கள் செலவு செய்து ஆராய்ச்சி செய்து வருகிறது. மேலும் ஏலியன்கள் பூமியிலும் தென்பட்டதாக பல்வேறு ஆய்வு முடிவுகளும் கூறப்படுகின்றது. ஒரு சில இடங்களில் ஏலியன்களின் வினோத இடங்களும் காணப்படுகின்றன. இந்நிலையில் ஏலியன்கள் ரகசியமாக அண்டார்டிகாவில் இராணுவ தளம் அமைத்து இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கூகுள் எர்த் மேப் உதவியுடன் பல்வேறு விஷயங்களும் கிடைத்துள்ளன. அதிர வைக்கும் தகவல்களும் வெளிப்பட்டு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அண்டார்டிகாவில் பல்வேறு மர்மங்கள் நிறைந்துள்ளன. இன்று வரை பல்வேறு அதிர வைக்கும் ஆய்வு முடிவுகளும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அங்குள்ள பனிப்படர்ந்த இடங்களை தவிர வினோதம் நிறைந்துள்ளதாக பல இடங்கள் இருக்கின்றது. மேலும் இந்த உலகம் தட்டை வடிவம் போல் உள்ளதாக ஒரு சிலர் கருதுகின்றனர். அண்டார்டிகா உலகத்தின் முடிவு எல்லையாக இருக்கின்றது என்று கூறுகின்றனர் ஒரு சிலர். அண்டார்டிகா கடந்த 1819 ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக புராண வரலாறு கூறுகின்றது. இதை கடல் வழியாக செல்லும் போது கேப்டன் ஜேம்ஸ் குக் கண்டுபிடித்துள்ளார். அண்டார்டிகாவை மனிதன் கண்டுபிடித்து வெறும் 100 ஆண்டுகள் தான் கடந்துள்ளன. 1899 ஆண்டில்தான் மனிதன் அண்டார்டிகாவை கைப்பற்றியுள்ளான். அண்டார்டிகாவில் ஐஸ் கிளேசஸ் எனப்படும் பனிமலையின் கீழ் மிகப்பெரிய நகரமே மறைந்து கிடந்துள்ளது. இதை கலிபோர்னியாவைச் சேர்ந்த ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் ஆய்வு செய்து அறிக்கையும் சமர்ப்பித்துள்ளது. புதைந்து கிடக்கும் நகரத்தை ஒட்டி ஒரு பிரமிடும், கடல் பகுதியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் மற்றொரு பிரமிடும், கரையோரத்தின் அருகே மற்றொரு பிரமிடு என்று 3 பிரமிடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அண்டார்டிகாவில் பூமி மட்டத்திற்கு கீழ் பிரமாண்ட சுரங்க வழிகள் இருக்கின்றன. இதை கூகுள் எர்த் மேப் தேடும்போது கரையோரத்தில் எல்லை வரை மிக பிரமாண்ட வழிகளும் தென்பட்டுள்ளது. பனிப்பாறைகளுக்கும் பனிமலைகளுக்கும் நடுவே இயற்கையாக அமைந்துள்ள பிரம்மாண்ட குகைகள் நுழைவாயிலை கண்டுபிடித்துள்ளனர். அங்கு ஏலியன்கள் ரகசியமாக இராணுவ தளங்கள் அமைத்திருக்கலாம் என்ற கூற்றும் இருக்கிறது. அவர்கள் ஏராளமான தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்துள்ளனர். 2ஆம் உலகப் போரின் போது நாசிஸ்கள் இந்த ஏலியன்கள் அமைத்திருந்த இராணுவ தளத்தை கண்டுபிடித்துள்ளதாக வரலாறு கூறுகிறது. அங்கு ஏராளமான மர்மமான வேற்றுக்கிரக பொருட்களும் கண்டுபிடித்துள்ளன. சுமார் 14 மைல் தொலைவில் இருக்கும் அண்டார்டிகாவின் மேற்பரப்பு மர்மமான முறையில் புதைகுண்டு கிடந்தது. கடந்த 2012ஆம் ஆண்டு கூகுள் எர்த் மேப் உதவியுடன் இது கண்டுபிடிக்கப்பட்டது. UFO எனப்படும் அடையாளம் கண்டு உணராத பறக்கும் விமானம் உள்ளிட்டவை இருப்பதாகவும் கூறுகின்றனர். இதை பல்வேறு ஆய்வாளர்களும் உறுதிப்படுத்தியுள்ளனர். இங்கு ஏலியன்களின் டெக்னாலஜி மிஷின்களும் இருப்பதாக ஆய்வாளர்களும் கருதுகின்றனர். அண்டார்டிகாவில் இரவு நேரங்களில் வினோத உருவங்கள் நடமாடுவது கூகுள் மேப் உதவியுடன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பல்வேறு கட்ட ஆய்வின் அடிப்படையில் அவைகள் நீர்வாழ் உயிரினங்கள் என்று கூறுகின்றனர். இதையும் தாண்டி அங்கு மர்ம உருவம் நடமாடுகிறது என்று கூறப்படுகிறது. கடும் பனிப்பிரதேசமான அண்டார்டிகாவில் சர்வதேச அளவில் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து வருகின்றனர். அண்டார்டிகா மனிதர்கள் வாழ முடியாத அளவுக்கு கடும் பனி நிறைந்த பிரதேசமாகும். அங்கு சர்வதேச அளவில் ஆராய்ச்சியாளர்கள் மட்டும் முகாம் அமைத்து தங்கியிருந்து பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் உலகின் பல லட்ச ஆண்டுகளுக்கு முந்தைய கால நிலை மாற்றங்களின் ரகசியங்களை அறிய அண்டார்டிகாவில் மிக பழமையான பனிக்கட்டிகளை கண்டுபிடித்து ஆய்வு செய்ய தேவையான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்ள பறந்து விரிந்த அண்டார்டிகாவில் குறிப்பிட்ட அளவிலான பகுதியை தேர்ந்தெடுத்துள்ளனர். இதில் மேற்பரப்பில் இருந்து ஊடுருவி செல்லும் நவீன ரேடார் கருவி மூலம் பனிக்கட்டிகள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. 2.7 கிலோமீட்டர் அளவில் துளையிட திட்டமிட்டு பணிகள் செயல்படுத்தப்படுகிறது. இந்த ஆய்வில் 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தைய பனிக்கட்டிகளை கண்டெடுக்கும் நோக்கத்தோடு ஆராய்ச்சியாளர்கள் குழு களமிறங்கி பணியாற்றி வருகிறது. இந்த ஆராய்ச்சி மூலம் பழங்கால காலநிலைகள் குறித்த ரகசியங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை பெற முடியும் என ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர். உலக அளவில் பனிப்பிரதேசங்களில் மிக வேகமாக பனிக்கட்டிகள் உருகி வருவதால் அதை காப்பாற்ற வேண்டிய அவசர நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் இதுபோன்ற ஆராய்ச்சிகளை விஞ்ஞானிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். இதே அண்டார்டிகாவில் மறைந்திருக்கும் மர்மங்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அண்டார்டிகா என்றதுமே உங்களின் நினைவிற்குள் என்ன குதிக்கிறது? பனிப்பாறைகளும் குளிரில் உறைந்த கடலும் தானே. அப்படி தோன்றுவதில் எந்த பிழையும் இல்லை. ஏனெனில் நம்மை பொறுத்தவரை நமக்கு கூறப்பட்டதும் நாம் பார்த்ததும் தானே உண்மை. ஆனால் அண்டார்டிகா என்பது நாம் கற்பனை செய்து வைத்திருக்கும் ஒரு சாதாரண இடமல்ல என்கிறது ரஷ்யா. இந்த நாட்டை பற்றி எந்த ஒரு நாடும் பேசினாலும் நாம் பொருட்படுத்தக்கூடாது. 2 நாடுகளை தவிர, ஒன்று அமெரிக்கா, மற்றொன்று ரஷ்யா. ஏனெனில் இந்த 2 நாடுகளின் அரசாங்கங்களும் அண்டார்டிகாவில் பெரும் பகுதியை கழித்துள்ளன. உண்மையிலேயே அங்கு என்னென்ன ரகசியங்கள் இருக்கிறது என்பது நன்கு அறிந்து வைத்திருக்கின்றன. ஆனால் அவைகளை பற்றி இதுநாள் வரை வாய் திறந்ததே இல்லை. ஆனால் உண்மை எப்போதும் மறைக்கப்பட்டு கொண்டே இருக்காதல்லவா? அண்டார்டிகாவின் அடியில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை நிரூபிக்கும் 2 நிகழ்வுகள் நடந்துள்ளன. முதல் சம்பவம் அண்டார்டிகாவின் அடியில் கண்டுபிடிக்கப்பட்ட நன்னீர் ஏரிகள். ரஷ்யாவைச் சேர்ந்த சில ஆய்வாளர்கள் அண்டார்டிகாவில் உள்ள
உள்ள பனிப்பிரதேசத்தின் கீழ் மற்றொரு கண்டம் மறைந்துள்ளது என்கிற சர்ச்சையை கிளப்பினார்கள். அதை நம்பும் மக்களின் பெரும்பாலானோர்கள் குறிப்பிடப்படும் அந்த அடித்தள கண்டமானது பண்டைய நாகரிகத்தை சேர்ந்த ஜீவராசிகள் வாழ்ந்த இடமாக இருக்கலாம் என்று கூறினார்கள். இந்த காரணத்தை நாம் புரிந்து கொண்டோமானால் ஏன் சில உலக நாடுகளின் பெரிய தலைவர்களுக்கு அண்டார்டிகாவின் மீது அதிக மோகம் இருக்கிறது என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இப்போது அண்டார்டிகா தடை செய்யப்பட்ட ஒரு இடமாகவும் இருக்கிறது மற்றும் அண்டார்டிகா சார்ந்த அரசாங்கங்களின் முக்கியமான கண்டுபிடிப்புகள் ரகசியமாகவே வைக்கப்பட்டு வருகிறது. ஏன் என்பதற்கு தீர்க்கமான மற்றும் நம்பும்படியான விளக்கம் இதுவரை எதுவுமே இல்லை. எல்லாம் மர்மமாக இருக்கிறது. அண்டார்டிகாவில் ஆய்வு மேற்கொண்ட ரஷ்ய விஞ்ஞானிகளிடம் அண்டார்டிகாவின் பனிப்பகுதியில் உள்ள நூற்றுக்கணக்கான ஏரிகள் சிக்கியிருக்கின்றன. நாம் நினைப்பது போல அந்த ஏரிகள் உறைந்து போன நிலையில் கண்டுபிடிக்கப்படவில்லை. சுமார் 10 மில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ள புதிய நீரை, அதாவது சுத்தமான நீரை அது கொண்டுள்ளன. அதனை நூலாக பிடித்துக் கொண்ட விஞ்ஞானிகள் பனி வழியாக துருவிக்கொண்டு துளை போட்டுக்கொண்டு மிகப்பெரிய ஏரியை அடைந்தனர். அதை அடைய சுமார் 10 வருடங்கள் எடுத்துக்கொண்டதாக கூறப்படுகிறது. இப்போது அந்த இடத்தில் ஒரு எலிவேட்டர் நிறுவப்பட்டுள்ளதாம். அதன் வழியாக சென்ற 8 பேர் கொண்ட குழு ஒன்று அண்டார்டிகாவின் பனிக்கு கீழே மறைந்துள்ள ஏரிகளை வெளிப்படுத்தியது. அடுத்ததாக அண்டார்டிகாவின் இரண்டாவது நிகழ்வு என்னவென்றால், ரஷ்ய ஆய்வாளர்களிடம் சிக்கிய அதிபயங்கரமான ஜீவராசியான ஆர்கானிசம் 46B. ரஷ்ய விஞ்ஞானிகள் அண்டார்டிகாவில் ஆய்வு மேற்கொண்டு இருந்தபோது அவர்கள் மிகவும் ஆபத்தான ஒரு ஜீவராசியை சந்திக்க நேர்ந்தது. அது ரஷ்ய ஆராய்ச்சியாளர்களால் ஆர்கானிசம் 56B என்று அழைக்கப்படுகிறது. இந்த உயிரினம் மிகவும் ஆபத்தானது என கூறப்படுகிறது. ஏனெனில் இது விஷத்தினால் பாதிக்கப்படும் இரையை மடக்கி பின்னர் ஓய்வு நேரத்தில் துண்டு துண்டாக பிரிக்கும் திறனை கொண்ட ஜீவராசியாம். கடல் மற்றும் பனிக்கட்டியின் கீழே மறைந்திருக்கும் பேய்கள் உள்ளன என்பதை நிரூபிக்க மற்றும் நம்புவதற்கு இது ஒன்றே போதும். கூறப்படும் இந்த கொடூர மிருகமானது பெரிய அளவில் உள்ள ஆக்டோபஸ் போன்று இருக்குமாம். இதற்கு மொத்தம் 14 கைகள் இருக்குமாம். பயங்கரமான விஷயம் என்னவெனில், சுமார் 150 அடி தூர தொலைவில் இருந்தாலும் கூட இதனால் வலுவான விஷத்தை வெளிப்படுத்தி இரையை வீழ்த்த முடியுமாம். ஆய்விற்காக சென்ற ரஷ்ய குழுவின் உறுப்பினர் ஒருவர் இந்த உயிரினத்தால் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த உயிரினம் பற்றி மென்மேலும் நிகழ்த்தப்பட்ட ஆய்வில் இருந்து விஞ்ஞானிகளுக்கு கூடுதலான மற்றும் நம்ப முடியாத விஷயங்கள் தெரிய வந்ததாம். இது உருவத்தை மற்றும் திறன் கொண்ட ஒரு மிமிக் ஆக்டோபஸ் இனத்தைச் சேர்ந்தது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கடலில் மூழ்கி நிகழ்த்தப்பட்ட ஒரு ஆய்வின் போது கண்ணில் பட்ட இந்த உயிரினம் தன் உருவத்தை மாற்றியுள்ளதை ஒருவர் கண்டுள்ளார். இது சாத்தியமாகும் பட்சத்தில் இத்தனை ஆண்டுகளாக அது ரகசியமாகவே இருப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. அடுத்த மர்மம், அண்டார்டிகாவில் கண்டுபிடிக்கப்பட்ட கோட்டை போன்ற கட்டிடம் மனிதகுல வரலாற்றை இது மாற்றி எழுதுமா? பனிப்படர்ந்த வடதுருவ பிரதேசமான அண்டார்டிகா பகுதி மனிதர்கள் வசிப்பதற்கு ஏற்ற இடமில்லை என்பது நாம் அறிந்த வரலாறு. அந்த வரலாற்றை மாற்றியமைக்கும் வகையில் ஒரு கண்டுபிடிப்பு சமீபத்தில் நேர்ந்துள்ளது. அண்டார்டிகா பனிப்படலத்திலிருந்து ஒரு பெரிய கோட்டை போன்ற கட்டிட அமைப்பு வெளிப்பட்டிருக்கிறது. இது மோட்டி மற்றும் பெய்லி கோட்டை அமைப்பை போன்றுள்ளது. மண் மற்றும் மரக்கட்டைகளை பயன்படுத்தி அமைக்கப்படும் ஐரோப்பிய வகையிலான கோட்டை வடிவமைப்பிற்கு மோட்டி மற்றும் பெய்லி கோட்டை என்று பெயர். இத்தகைய வடிவமைப்பிலான கோட்டை ஒன்று பனிப்படலத்திற்குள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக புதைந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. இந்த கோட்டை முட்டை போன்ற வளைந்த வடிவமைப்புடன் கட்டப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த கோட்டை வெளிப்பாடு அண்டார்டிகா பகுதியில் பழமையான நாகரிகம் ஒன்று இருந்திருப்பதற்கான அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. மனிதனால் உருவாக்கப்பட்ட கட்டிட அமைப்பு போல தோற்றமளிக்கும் இந்த கோட்டை பற்றிய அனுமானங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது மனித வரலாறு பற்றி ஆராயும் அறிஞர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை அளிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. மனிதர்கள் வாழ முடியாத பகுதி என கருதப்பட்ட அண்டார்டிகா பற்றிய முற்றிலும் மாறுபட்ட உண்மையை இந்த கோட்டை வெளிப்பாடு தொடர்பான கருத்துக்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. பனிப்படலத்தில் செயற்கைக்கோள் உதவியுடன் எடுக்கப்பட்ட படங்கள் மிகப்பெரிய கட்டிடம் ஒன்று சிதைந்து போனதற்கான அடையாளங்களை தெளிவாக உணர்த்தும் வகையில் அது உள்ளன. இந்த கட்டிட அமைப்பு பனிக்குவியலில் காலமாற்றத்தின் காரணமாக இயற்கையாகவே தோன்றியிருக்க வாய்ப்புண்டா என்றும் அறிஞர்கள் ஆராய்ந்து வருகின்றனர். கடுமையான பனிப்பொழிவு மற்றும் குளிர்ந்த காற்றின் காரணமாக பல ஆண்டுகளாக படியும் பனிக்கட்டிகளால் இயற்கையாக உருவாகும் ஸ்பர்ட்ருகா என பனிப்படிவ அமைப்பாக இந்த கோட்டை இருக்கலாம் எனவும் தொடக்கத்தில் அறிஞர்கள் நினைத்தனர். ஆனால் சஸ்ட்ருகா பனிப்படிவுகளின் அமைப்பு காற்று வீசும் திசை மற்றும் வேகத்திற்கு ஏற்ப அமைந்திருக்கும். ஆனால் முட்டை போன்ற வளைவு கொண்ட கோட்டை வடிவத்தில் சஸ்ட்ருகா பனிப்படிவுகள் அமைவது மிக மிக அரிதான செயல். துருக்கி நாட்டைச் சேர்ந்த ப்ரீ ரெய்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அகமது முகுத்தின் எனும் கடற்படை தளபதி 1513ஆம் ஆண்டு வடிவமைத்த
உலக வரைபடத்தில் அண்டார்டிகா பனிப்பிரதேசம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் பனி படராத சமநில பகுதியாக இருந்ததாக காட்டப்பட்டுள்ளது. அண்டார்டிகா பனிப்பிரதேசத்தில் தற்போது கண்டறியப்பட்டுள்ள கோட்டை வடிவ கட்டிட அமைப்பையும் பிரீரைஸின் நில வரைபடத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் ஆச்சரியமாக உள்ளது. இதுபோன்ற கட்டிட அமைப்புகள் அண்டார்டிகா பகுதியில் கண்டறியப்பட்டு இது தொடர்பாக விவாதிக்கப்படுவது இது முதல் முறையல்ல. இதற்கு முன்னால் பிரமிடு போன்ற முக்கோண வடிவத்துடன் கூடிய கட்டிட அமைப்பு பனிப்படலத்தில் இருந்து வெளிப்பட்டிருக்கின்றது. ஆனால் தற்போது வெளிப்பட்டிருப்பதைப் போல கட்டிட அமைப்பு இதற்கு முன்னால் தோன்றியதில்லை. இதனை அடுத்து அண்டார்டிகாவின் இன்னொரு மர்மம், அண்டார்டிகா பனிக்கடலில் மர்ம துளைகள். அதை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆய்வாளர்கள்.